السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبالأسحار هم يستغفرون صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم تسحروا فإن في السحور بركة أو كما قال عليه الصلاة والسلام ரவாஹுல் புகாரி. மேலான அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னதமான உயர்தரமான இந்த ரமலானுடைய ஒரு பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலான் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு அருட்கொடையான ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இந்த ரமலான் கிடைப்பது என்பது இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கட்டம் இந்த ரமலானை அவன் அடைந்து கொள்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் அது. அதிலும் யாருக்கு இந்த பாக்கியம் என்று சொன்னால், உலகத்திலே இந்த ரமலானுடைய மாதத்திலே பல்லின மக்களும் வாழலாம். ஆனால் இந்த பாக்கியத்தை அடைந்தவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள், அந்த உத்தம நபியை இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதிலும் பாக்கியசாலிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ரமலான் என்பது இது ஒரு பாக்கியமான ஒரு காலம். இந்த காலத்தை நாம் எவ்வாறு கழிக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, ரமலானுடைய நோன்பு என்பது அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், மன் ஸாம ரமலான ஈமான வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. யார் ரமலானுடைய நோன்பை அல்லாஹுவை நம்பியவராக, நன்மையை ஆதரவைத்தவராக யார் நோன்பை நோட்கிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த நோன்பு இது எவ்வாறு நோட்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஒன்று ஈமான் இருக்க வேண்டும், இரண்டாவது இஹ்திசாப் நன்மை எதிர்பார்த்து நோக்க வேண்டும் என்பார் சொன்னார்கள். எப்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலின் பிரகாரம் இந்த நோன்பு நோக்கப்படுமோ, ஒரு அமல் செய்யப்படுமோ, அந்த அமலுக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலிகளை கொடுக்கிறார். ரமலானுடைய நோன்பு என்பது இதனுடைய ஆரம்பம் சஹருடைய நேரத்திலிருந்து இந்த நோன்பு ஆரம்பிக்கிறது. அதனுடைய முடிவு மக்ரிபுடைய நேரத்திலே அந்த நோன்பு அது முடிவாக ஆகிறது. இடைப்பட்ட நேரம்தான் நாம் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், எம்முடைய மன இச்சைகளை நாம் கட்டுப்படுத்தி நாம் வைத்திருக்கிறோம். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, எனவே ரமலானுடைய நோன்புடைய ஆரம்பம் சஹருடைய நேரம். இந்த சஹருடைய நேரம் என்பது இது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சஹருடைய நேரத்திலே நாம் சஹருடைய உணவை உட்கொள்வது இது நபியுடைய ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், புகாரி ஷரீஃப்லே வரக்கூடிய ஹதீஸ் தான், தஸஹரு ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா.
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சஹருடைய உணவை உட்கொள்ளுங்கள், அந்த சஹருடைய உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்பார் சொல்லி காட்டினார்கள். எனவே சஹருடைய உணவை உட்கொள்வது இது நபியுடைய ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய உணவை உட்கொள்வார்கள். அந்த சஹருடைய உணவுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கும் இடையில் எவ்வளவு நேரம் இருந்தது என்பதை கேட்கின்ற சமயத்திலே சொன்னார்கள், கிட்டத்தட்ட 50 ஆயத்துகள் அல்லது 60 ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவு நேரம் இருந்து என்பார் சொல்லி காட்டினார். எனவே சஹருடைய நேரம், சஹருடைய உணவை உட்கொள்வது இது பிரதானமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே அதிகமானவர்கள் சஹருடைய உணவை உட்கொள்வது கிடையாது. எந்த அளவு ஹதீஸுகளிலே வந்திருக்கிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், தஸஹரு வலவ் பிஜுர்அத்தி மின்மா, நீங்கள் சஹருடைய உணவை உட்கொள்ளுங்கள், ஒரு மிடர் தண்ணியாவது குடித்து என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். இது இப்னு ஹிப்பானிலே பதிவாகிய ஒரு ரிவாயத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நேயர்களே, சஹருடைய உணவை உட்கொள்ள வேண்டும். எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மிடர் தண்ணியாவது நீங்கள் அந்த சஹருடைய நேரத்திலே குடித்து கொள்ளுங்க என்பார் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தண்ணீரை குடிப்பது நாம் சாப்பிடவில்லை என்றாலும் தண்ணீரை குடிப்பதும் நபியுடைய ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சஹருடைய நேரத்திலே அந்த சஹருடைய உணவை உட்கொள்வது மிகவும் நபியுடைய விரும்பத்தக்க ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், அஹ்மது ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மன் அராத ஐ யஸூம, யார் நோன்பு நோட்க யார் விரும்புகிறாரோ, ஃபல் யதஸஹர் பிஷைஇன், அவர் ஏதாவது ஒன்றை கொண்டு அவர் சஹர் செய்து கொள்ளட்டே என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நாம் நோன்பை நோக்கக்கூடிய நேரத்தில் அந்த சஹருடைய உணவை நாம் ஏதாவது ஒன்றை கொண்டாவது அந்த சஹரை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸ், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அஸ்ஸுஹூரு அக்லுஹு பரக்கா, சஹருடைய உணவை உட்கொள்வது அது பரக்கத், ஃபலா ததஊஹு, அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அந்த சஹருடைய உணவை உட்கொள்வதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். வலவ் ஐ யஜ்ரஅ அஹதுக்கும் ஜுர்அத மின் மாஇன், அது ஒரு தண்ணீருடைய ஒரு மடராக இருந்தாலும் சரியே, அந்த தண்ணீருடைய மடரை குடித்தாவது அந்த சஹரை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஃபைன் அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், அல்லாஹும் அவருடைய தூதரும் அல்லாஹும் அவருடைய வானவர்களும் அந்த சஹருடைய உணவை உட்கொள்ளக்கூடியவர்கள் மீது அல்லாஹு தஆலா அருள் பாலிக்கிறான், அவனுடைய மலக்குமார்கள் இஸ்திக்பார்கள் செய்கிறார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தை அந்த சஹர் செய்யக்கூடியவர்கள் மீது அல்லாஹு தஆலா பொழிகிறான். அவனுடைய மலக்குமார்கள் அந்த சஹருடைய உணவை உட்கொள்ளக்கூடியவர்கள் மீது அவர்கள் இஸ்திக்பார்கள் செய்கிறார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, நேயர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதுலு மா பைன சுயாமினா வ சுயாமி அஹ்லில் கிதாப், எங்களுடைய நோன்புக்கும் வேதவாசிகளுடைய நோன்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அக்லத்து சஹூர், அதுதான் என்னது? சஹருடைய உணவை உட்கொள்வது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லினார்கள். நாமும் நோன்பு நோக்கிறோம், அந்நியவர்களும் ஏனைய மதத்தில் உள்ளவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். இரண்டு பேருடைய நோன்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்று சொன்னால் அது சஹருடைய உணவு என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். எனவே இந்த சஹருடைய உணவு மிக முக்கியமான பிரதானமான ஒரு அம்சம். அப்துல்லா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு ஹாரிஸ் இவர் சொல்கிறார், நபியுடைய சஹாபாக்களில் ஒருவர், அவரிடத்திலே நாம் சென்றேன், அவரிடம் அவர் கேட்கிறார், தகல்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ யதஸஹர், சொல்கிறார்கள் அந்த சஹாபி,
நான் நபியிடத்திலே போனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய உணவை உட்கொண்டு கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னஹா பரக்கத்துன் அதாக்குமுல்லாஹு ஈயாஹா ஃபலா ததஊஹு. நசாயி ஷரீஃபிலே வரக்கூடிய ரிவாயத். சொன்னார்கள் அந்த சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த சஹருடைய உணவு இருக்கிறதே, இது பரக்கத்தான உணவு. அல்லாஹு தஆலா உங்களுக்கு அவையை தந்திருக்கிறான். எனவே அந்த சஹருடைய உணவை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, எனவே அந்த ஆரம்பம், நோன்புடைய ஆரம்பம் சஹருடைய உணவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பரக்கத்து ஃபீ ஸலாஸா. பரக்கத் என்பது இது 3 விடயங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. தபரானி ஷரீஃபிலே வரக்கூடிய ரிவாயத். சொன்னார்கள், ஒன்று ஃபில் ஜமாஆ, ஒன்றாக இணைவது, கூட்டாக இருப்பதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். பிரிந்து விரிந்து செல்வதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைப்பது கிடையாது. ஒற்றுமை என்னும் கயிற்றிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். 2வது சொன்னார்கள் வஸ்ஸரீத், தக்கடி, இதிலேயும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். 3வது வஸ்ஸஹூர், சஹருடைய உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, எனவே இந்த சஹருடைய உணவு இதுதான் நம்முடைய ரமலானுடைய ஆரம்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. நோன்பை நோட்பதற்கு முன்னதாக நாம் இந்த சஹருடைய உணவை உட்கொள்வது, இது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதான் பிலாலுடைய அதான் உங்களுடைய சஹருடைய உணவை தடுக்கக்கூடாது என்பார் சொல்வார்கள். ஏன்? சஹருடைய உணவு அந்த நேரத்திலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அதான் அது தூங்கக்கூடியவரை எழுப்பாட்டுவதற்காக வேண்டி அது சொல்லக்கூடிய அதான், அதுதான் தஹஜ்ஜத்துடைய அதானாக இருந்து கொண்டிருக்கும். எனவே அந்த அதான் உங்களை சஹருடைய உணவை தடுக்கக்கூடாது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே அன்பான நேயர்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு பல ஹதீஸுகள் அந்த சஹருடைய உணவுடைய சிறப்புகளிலே வந்திருக்கிறது. ஏன்? அந்த சஹருடைய உணவு இது மிக பிரதானமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு உம்மதி பிகைரின், என்னுடைய உம்மத்து நலவிலே இருந்து கொண்டிருப்பார்கள். எதுவரைக்கும் மா அஜ்ஜலுல் இஃப்தார, இஃப்தாரை அவர்கள் சரியான நேரத்துக்கு அவர்கள் அந்த இஃப்தாருடைய நேரம் நெருங்கியவுடன் அந்த இஃப்தாரை அவர்கள் செய்யும் காலமெல்லாம் அவர்கள் நலவில் இருந்து கொண்டிருப்பார்கள். அவசரப்படுவது என்றால் இந்த இடத்திலே நேரத்துக்கு அந்த இஃப்தாரை செய்வது, தாமதம் ஏற்படாமல் அந்த இஃப்தாரை செய்யும் காலமெல்லாம் அந்த என்னுடைய உம்மத்து அவர்கள் நலவிலே இருந்து கொண்டிருப்பார்கள். வஅஹரு சுஹூர, அதே போலதான் அவர்கள் சஹருடைய உணவை அவர்கள் பிற்படுத்தும் காலமெல்லாம், அவர்கள் சஹருடைய உணவை பிற்படுத்தும் காலமெல்லாம் என்றால் விடிய சாப்பிடுவது அல்ல. அந்த சஹருடைய அந்த நேரத்துக்குள் அந்த சுபகுடைய அதானுக்கு முன்னதாக அவர்கள் சாப்பிடும் காலமெல்லாம் அவர்கள் நலவிலே இருந்து கொண்டிருப்பார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, எனவே ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் இது பாக்கியமான ஒரு ரமலான். இந்த ரமலானுடைய ஆரம்பம், இந்த ரமலானுடைய நோன்பினுடைய ஆரம்பம் அது சஹர்ல இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த சஹருடைய நேரத்திலே நாம் அந்த சஹருடைய உணவை உட்கொள்வது இது முதலாவது ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததுதான் இந்த சஹருடைய நேரத்திலே நாம் எழுந்த நேரத்தில் இருந்து நாம் அதான் சொல்லும் வரைக்கும் அந்த சஹருடைய உணவை உட்கொள்வதல்ல. அந்த சஹருடைய உணவை உட்கொள்வதற்காக மாத்திரம் அந்த நேரத்தை பயன்படுத்துவதும் அல்ல. அந்த சஹருடைய நேரத்திலே இன்னும் சில அமால்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளில் மிக பிரதானமான ஒன்றுதான் குர்ஆனுடைய திலாவத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சஹருடைய நேரத்திலே குர்ஆன் ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து காட்டினார்கள். அது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தஹஜ்ஜத்துடைய அந்த சஹருடைய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து வுது செய்து விட்டு வந்தார்கள் சொன்னால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
குர்ஆனை பாராயணம் செய்வார்கள். சில ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆல இம்ரானுடைய அந்த கடைசி இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் என்ற இந்த ஆயத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துகளை அந்த சஹருடைய நேரத்திலே அந்த நேரத்திலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, எனவே இந்த சஹருடைய நேரத்திலே நாம் உணவை உட்கொள்வது ஒரு சுன்னா. இரண்டாவது, குர்ஆனை பாராயணம் செய்ய வேண்டும். குர்ஆனை நாம் மறந்துவிடக்கூடாது. குர்ஆனை பாராயணம் செய்ய வேண்டும். அடுத்த ஒரு விடயம்தான் அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, தஹஜ்ஜத்துடைய தொழுகை அல்லது வித்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த நேரத்திலே தஹஜ்ஜத்துடைய தொழுகை அல்லது வித்ருடைய தொழுகையை தொழுவதும் இதுவும் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடிவானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம்தான் இந்த தஹஜ்ஜத்துடைய இந்த இரவுடைய கடைசி பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இரவுடைய கடைசி நேரம் என்பது இது பிரதானமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடிவானத்தை நோக்கி வருகிறது. அல்லாஹ் தஆலா அடியார்களை பார்த்து கேட்கிறான், என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக படைத்த ரப்பு அல்லாஹ் எம்மை பார்த்து கேட்கக்கூடிய நேரம்தான் அந்த சஹருடைய தஹஜ்ஜத்துடைய அந்த இரவுடைய கடைசி நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் அந்த நேரத்திலே நாம் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நாம் தொழ வேண்டும், அல்ல வித்ருடைய தொழுகையை நாம் தொழ வேண்டும். தஹஜ்ஜத்துடைய தொழுகை குறைந்தது ஒரு 4 ரக்காத்தாவது அந்த நேரத்திலே நாம் தொழுது கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, சகோதரர்களே, அல்லது வித்ருடைய தொழுகையை நாம் தொழ இயலுமா என்று கேட்டால் வித்ருடைய தொழுகையும் தொழலாம். வித்ருடைய தொழுகையையும் நாம் இரவுடைய கடைசி தொழுகையாக ஆக்கிக்கொள்ள முடியும். அல்லது நாம் ஆரம்பத்திலே நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் அந்த ஒற்றைப்படையான அந்த ரக்காத்தை ஒரே இரவையில் 2 தடவைகள் தொழ முடியாது. அந்த ஒற்றைப்படையான ரக்காத்தை ஒரு தடவை தான் தொழ முடியும். ஆனால் இரட்டையாக நாம் தொழ முடியும். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலேயும் 2, 4 என்பதாக வித்ருடைய தொழுகையும் நாம் தொழுது கொள்ள முடியும். மூன்றாவது பிரதானமான ஒரு அமல் தான் அந்த சஹருடைய நேரத்திலே இரவுடைய கடைசி நேரத்திலே இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது பிரதானமான அமல் தான் அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நாம் இஸ்திக்ஃபார்கள் செய்வது. அந்த சஹருடைய நேரம் வெறுமனே சஹரை உணவை உட்கொள்ளக்கூடிய நேரம் மாத்திரம் கிடையாது. அந்த ரமலானுடைய காலத்தில் சஹருடைய உணவை உட்கொள்வது ஒரு சுன்னா. ஆனாலும் அந்த சஹருடைய நேரத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான அமல்கள் 4 இருக்கிறது. அதில் ஒன்று குர்ஆனுடைய திலாவத், 2வது தஹஜ்ஜத்துடைய தொழுகை, 3வது இஸ்திக்ஃபாராக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் முஃமின்களுடைய சிஃபாத்தை பற்றி சொல்லுகிறான், வபில் அஸ்ஆரிஹிம் யஸ்தக்ஃபிரூன். முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அந்த இரவுடைய கடைசி நேரத்திலே படைத்த ரப்பிடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நல்லவர்கள், சாலிஹீன்கள், ஈமானுள்ளவர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நேரம்தான் அந்த இரவுடைய கடைசி நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடிவானத்துக்கு இறங்கக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நேரத்திலே நாம் இஸ்திக்ஃபாரை மறந்துவிடக்கூடாது. 4வது பிரதானமான ஒரு அமல் தான் துஆவுடைய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்கிறான், என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் இல்லையா? நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் பா கேட்கிறான். எனவே சஹருடைய உணவை உட்கொண்ட நாம் நீயத்தை வைத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த அமல்களிலே நாம் ஈடுபடக்கூடிய கட்டத்தில் நாம் நோன்பாளியாக நாம் அந்த துஆவை செய்யக்கூடிய கட்டம். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, எங்களோட துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு நோன்பாளியுடைய துஆ இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நோன்பாளி நோன்பு நோற்றிலிருந்து
நோன்பு அவன் திறக்கும் வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தை கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே 4வது பிரதானமான அமல் தான் துஆவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு ஹிப்பானிலே பதிவாகிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே, நான் இன்று என்னுடைய ரப்பை நான் வணங்கப் போகிறேன் என்பதாக சொன்னார்கள். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பா கேட்டார்கள். ஏன் ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு தான் வீட்டிலே தங்கக்கூடிய நாள். ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், உங்களுடைய நெருக்கம் தான் என்னுடைய நெருக்கம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் இபாதத் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்பா சொன்னார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் செய்தார்கள். இபாதத் செய்துவிட்டு நபி அவர்கள் கையேந்தி துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். எந்த அளவு துஆ செய்தார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி நலைந்து அவர்களுடைய அந்த முழங்காலுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆடையும் நலைந்து விட்டது, அவர்கள் இருந்த இடமும் நலைந்து விட்டது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுது அழுது துஆ செய்தார்கள். ஹதரத் பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதான் சொல்வதற்காக வேண்டி வருகிறார்கள். தஹஜ்ஜத்துடைய அதானை சொல்வதற்காக வேண்டி பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வருகின்ற சமயத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள், அழுதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் யா ரசூலல்லாஹ் ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமப்படுகிறீன்பா கேட்டார்கள். சொன்னார்கள், அஃபலா நகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். அன்பான நேயர்களே, சகோதரர்களே, படைத்த ரப்போடு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த இரவுடைய கடைசி நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் அனைவருக்கு அந்த தௌஃபீக்கை நசீபாக்க வேண்டும். வாழ்க்கையிலே மௌத் வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திப்பதற்குரிய ஒரு நேரத்தை அல்லாஹ் ஒரு பயிற்சியான ஒரு காலமாக இந்த ரமலானுடைய ஒரு பகுதியை எமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த சஹருடைய நேரம், இரவுடைய கடைசி நேரத்திலே நாம் இந்த துஆக்களை செய்வதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே ரமலானுடைய ஆரம்பம், எம்முடைய நோன்புடைய ஆரம்பம் இரவுடைய கடைசியிலிருந்து ஆரம்பிக்கிறது. முதலாவது சஹருடைய உணவு, இது நபியுடைய ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சஹருடைய உணவை நாம் உட்கொண்டு விட்டோம் சொன்னால், அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, குர்ஆனை மறந்துவிடக்கூடாது, தஹஜ்ஜத்துடைய தொழுகை அல்லது வித்ருடைய தொழுகையை மறந்துவிடக்கூடாது, நாம் இஸ்திக்ஃபாரை மறந்துவிடக்கூடாது, துஆவை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த அமல்களை நாம் இந்த இரவுடைய கடைசியில் இந்த கால பகுதியில் நாம் செய்வது மூலமாக, இதற்கு முக்கியத்துவம் நாம் கொடுப்பது மூலமாக எஞ்சிருக்கக்கூடிய அந்த காலங்களில் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் இதை ஒரு பயிற்சியாக அல்லாஹு தாலா ஆக்குகிறான். எனவே அல்லாஹுடன் நாம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த ரமலான் முழு வாழ்க்கைக்கும் உரிய ஒரு ரமலானாக ஆக்கித்தா என்பதை நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமலானோ என்பது தெரியாது. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையிலே பல ரமலான்களை நானும் அடைந்திருக்கிறேன், நீங்களும் அடைந்திருக்கிறீர்கள். பல ரமலான்கள் எம்மை விட்டும் கடந்திருக்கிறது. ஆனால் எந்த ரமலான் அல்லாஹுடன் ரஹ்மத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்பது தெரியாது. எந்த ரமலானின் ஊடாக நாம் அல்லாஹுடத்திலே மஃப்ரத்தை பெற்றுக்கொண்டோம் என்பது எமக்கு தெரியாது. எந்த ரமலான் எம்முடைய நரக விடுதலையை எமக்கு அளித்திருக்கிறது என்பது தெரியாது. எத்தனை ரமலான்களே நாம் லைலத்துல் கத்ரை அடைந்தோம் என்பது தெரியாது. அல்லாஹுடைய இறையச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பது கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, எனவே இந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்துவோம். அதிலே ஆரம்பம்தான் இந்த சஹருடைய நேரம், இரவுடைய கடைசி நேரம், நோன்புடைய ஆரம்பம் அதுதான். எனவே ஆரம்பம் சரியாக இருக்குமாக இருந்தால் அதனுடைய இறுதியும் சரியாக இருக்கும். எனவே இந்த ஆரம்ப பகுதி, இந்த நோன்புடைய ஆரம்பத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம். அல்லாஹ் எம்முடைய அந்த நோன்புடைய இறுதி வரைக்கும் அல்லாஹ் அந்த ரமலானுடைய காலத்தை பிரயோஜனமாக கழிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவான். எனவே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த சஹருடைய நேரத்தை இந்த நபி அவர்கள் காட்டி தந்த இந்த முறையின் பிரகாரம்
இந்த சஹருடைய நேரத்தை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த சஹருடைய நேரத்தை பெருமதியான நேரத்தை பெருமதியாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.